சோஷியல் மீடியா இன்வென்ட் பண்ணுறதுக்கான ரீசன் என்ன தெரியுமா? நிறைய பீப்புள் வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட கனெக்ட் பண்ணிக்கணும் அண்ட் ஒரு என்டர்டைன்மெண்ட் பிளாட்ஃபார்ம். இந்த 2025 சோஷியல் மீடியாங்கிறது ஒரு என்டர்டைன்மெண்ட் பிளாட்ஃபார்ம் இல்லை. சோஷியல் மீடியா நினச்சா என்டையர் பொலிட்டிக்ஸையும் கொலாப்ஸ் பண்ண முடியும். ஒரு சின்ன பிஸ்னஸ் எங்கேயோ கொண்டு போக முடியும். சோஷியல் மீடியா நினச்சா யாருக்குமே தெரியாத ஒரு ஊரை ஃபேவரட் டூரிஸ்ட் ஸ்பாட்டாக மாற்ற முடியும். இந்த மாதிரி நிறைய அட்வான்டேஜும் இருக்கும், நிறையா டிஸ்அட்வான்டேஜும் இருக்குது. பட் இந்த வீடியோவில் அட்வான்டேஜ், சோஷியல் மீடியாங்கிற ஒரு டூலை வச்சு நாம் எப்படி யூட்டிலைஸ் பண்ணி இன்னும் பெட்டராக நம்ம பர்சனல் க்ரோத் இல்லாட்டி நம்ம ஃபினான்ஷியல் நம்ம பிஸ்னஸ் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் க்ரோத்தை இன்னும் ஃபர்தராக பண்ணுறதுங்கிறது வந்து தான் இந்த வீடியோ. பேசிக்கலி அபவுட் சோஷியல் மீடியா மேனேஜ்மெண்ட். சோஷியல் மீடியா மேனேஜ்மெண்ட்னா பேசிக்கான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வச்சுக்கோங்க. போஸ்ட் போடுறது, கெரோசல், ஸ்டோரிஸ் அண்ட் ரீல்ஸ். ஸோ இது எல்லாத்தையுமே பிளான் பண்ணி ஒருத்தர் பண்ணுவார். அந்த பர்சனுக்கு பேர் தான் வந்து சோஷியல் மீடியா மேனேஜர். இந்த வீடியோ எதை பற்றினா ஹவு டு பிகம் அ சோஷியல் மீடியா மேனேஜர் இன் 4 ஸ்டெப்ஸ். ஸோ ஃபஸ்ட் ஒன் என்னென்னா சோஷியல் மீடியா பிளானிங் அண்ட் ஸ்ட்ராட்டஜி. இந்த டாப்பிக்கு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஏதாச்சும் ஒரு பிஸ்னஸ் இல்லாட்டி ஏதாச்சும் ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். ஸோ அந்த மாதிரி எடுத்துக்கும் போது உங்களால் ஈஸியாக ரிலேட் பண்ணிக்க முடியும். நான் சொல்ல வர கண்டென்ட்டை மேபி இந்த ஒரு ஜேர்னல் மாதிரி. ஸோ இந்த ஜேர்னல் பண்ணுற கம்பெனி வந்து பேப்பர் கிராஃப்ட். ஸோ அவங்ககிட்ட வந்து 0 ஃபாலோவர்ஸ், 0 பிராண்ட் விசிபிலிட்டி அண்ட் ஒரு ஸ்டாட்டிக்கான வெப்சைட் இருக்குது, இல்லாட்டி ஒரு பர்ஃபெக்ட் பிஸ்னஸ் மாடல் இருக்குது. இந்த பிராண்டை நம்ம வந்து சோஷியலாக வந்து நிறைய ரீச் கொண்டு வர வைக்கணும். இவங்களோட வெல் அண்ட் குட் அண்ட் பேடை பற்றி நம்ம சொல்லி இந்த ப்ராடக்ட் வந்து ஒரு பெஸ்ட்டான ப்ராடக்ட்டுன்னு நிறைய பேருக்கு மார்க்கெட் பண்ணோம். அதுதான் நம்மளோட ப்ரைமரி டார்கெட். ஃபர்ஸ்ட் நீங்கள் ஒரு சோஷியல் மீடியா மேனேஜராக இருந்தால் உங்கள் பிஸ்னஸை எவ்வளோ அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுமோ அவ்வளோ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. பிகாஸ் உங்கள் பிஸ்னஸ்லேருந்து தான் உங்களுக்கு கண்டென்ட் கிடைக்க போகுது, ஐடியாஸ் கிடைக்க போகுது. இந்த பிஸ்னஸில் வந்து நமக்கு வந்து எக்ஸாக்ட் அவங்க ஒரு ஜேர்னல் பிரிண்ட் பண்ண போகிறாங்க. ஸோ அந்த ஜேர்னல் வந்து எதுக்கெல்லாம் யூஸ் ஆகுங்கிற அந்த பேசிக் திங்ஸ் எல்லாம் உங்களுக்கு தெரியும். அதை யூஸ் பண்ணி ஒரு 1 மந்த்துக்கான கேலண்டர் போடுங்க. ஸோ அந்த கேலண்டரில் வந்து போஸ்ட், ஸ்டோரிஸ், ரீல்ஸ், கேரோசல் இந்த மாதிரி வேரியஸ் டைப் ஆஃப் கண்டென்ட்டை உங்கள் கேலண்டரில் ஃபில் பண்ணுங்கள். அந்த கேலண்டர் வந்து எப்படி ஒர்க் ஆகுங்கிறத வந்து நெக்ஸ்ட் 1 மந்த் பாருங்கள். ஸோ அந்த கண்டென்ட்டில் எதெல்லாம் வந்துட்டு பெஸ்ட்டாக போகுது. ஸோ அந்த கண்டென்ட்குள்ளே வந்து யூஜிசி கண்டென்ட், இஜிசி கண்டென்ட், இல்லாட்டி ஏஐ ஜென்ரேட்டட் கண்டென்ட், ஆர்எல்ஸ் நீங்களே வந்து அதோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ், இல்லாட்டி அந்த பிஸ்னஸை வந்து இன்னும் பிரேக் டவுன் பண்ணி சின்ன பாட்டாக வந்து மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறது அண்ட் அந்த பிஸ்னஸோட ப்ராசஸை சொல்லிக் கொடுக்குறது. மோஸ்ட்லி இந்த பிடிஎஸ் கைண்ட் ஆஃப் வீடியோ எல்லாமே வந்து நல்லா ரீச் போகும். ஸோ அந்த மாதிரி திங்ஸை வந்து நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி ஒரு 1 மந்த் கேலண்டர் ரெடி பண்ணி அந்த 1 மந்த் கேலண்டர் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். அண்ட் லாஸ்ட் உங்கள் கேலண்டர் நீங்கள் பார்க்கும்போது எந்த கண்டென்ட் நல்லா போயிருக்கு அந்த கண்டென்ட்டை ஒரு 20% அதிகமாகவும் அப்கமிங் மந்த்ஸில், மித்த கண்டென்ட்டை வந்து கொஞ்சமாக ஸ்லோ டவுன் பண்ணும்போது உங்கள் பர்ஃபார்மன்ஸ் வந்து இன்னும் பெஸ்ட்டாக இருக்கும் கம்பேரிட்டிவ்லி டு த லாஸ்ட் மந்த். ஒரு சோஷியல் மீடியா மேனேஜராக இருந்தால் ஃபர்ஸ்ட் உங்கள் பிஸ்னஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்கள், தென் பிளாட்ஃபார்மை சூஸ் பண்ணுங்கள், தென் டைப் ஆஃப் கேலண்டர் மேக் பண்ணுங்கள் அண்ட் அதில் எந்தெந்த கண்டென்ட் வேணுங்கிறத வந்து அழகாக செக்ரேட் பண்ணி ஸோ அக்கார்டிங் டு த கேலண்டர் நீங்கள் ஒர்க் பண்ணி இன்னும் எஃபிஷியண்ட்டாக அந்த டாஸ்க் மேனேஜ் ஆகும் அண்ட் உங்களுக்கு ஒரு பெட்டர் ரிசல்ட்டும் கிடைக்கும். அந்த ரிசல்ட் எல்லாமே ட்ராக்கபிள் ரிசல்ட்டாக இருக்கும். நெக்ஸ்ட் ஒன்று என்னென்னா ஆன்லைன் ரெப்யூட்டேஷன். நம்ம இப்போ ஒரு பிராண்டை பில்ட் பண்ணியாச்சு, அந்த பிராண்டுக்கான சோஷியல் ப்ரெசன்ஸையும் கொண்டு வந்தாச்சு. அப்போ பிராண்ட் ரெப்யூட்டேஷனாக என்ன? இந்த பிராண்ட் ரெப்யூட்டேஷனில் தான் வந்து உங்கள் ஃபாண்ட், உங்கள் ஸ்டைல், உங்கள் கண்டென்ட்டோட மெத்தடாலஜி, உங்கள் எடிட்டிங் ஸ்டைல், இது எல்லாத்தையுமே வந்து உங்கள் பிராண்டோட ரெப்யூட்டேஷனில் தான் வரும். உங்கள் பிராண்டை வந்து நீங்கள் எந்த அளவுக்கு ப்ரைஸ் பண்ணுறீங்க, பிராண்ட் வந்து ஒரு ப்ரீமியம் செக்மெண்ட்டாக இல்லாட்டி லோவர் செக்மெண்ட்டாக இல்லாட்டி மிடில் செக்மெண்ட்டாக, உங்கள் பிராண்டோட ஆடியன்ஸ் வந்து ஸ்டூடெண்ட்ஸ், ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல் இல்லாட்டி வீட்டில் இருக்கிற பீப்புள், அவங்க யாருங்க டிசைட் பண்ணி உங்கள் பிராண்டை வந்து கரெக்டாக பொசிஷன் பண்ணி ரிலேட் ஆகிற மாதிரி கண்டென்ட்டை மட்டும் நீங்கள் போஸ்ட் பண்ணுறது தான் பிராண்ட் ரெப்யூட்டேஷன். இந்த பிராண்ட் ரெப்யூட்டேஷனில் அன்வான்ட் கண்டென்ட் இல்லாட்டி வைராலிட்டிக்காக வந்துட்டு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கண்டென்ட்டை பண்ணுறது. அதனால் உங்கள் பிராண்டுக்கு ஒரு பேட் ஒப்பீனியனும் க்ரியேட் ஆகும், ஒரு குட் ஒப்பீனியனும் க்ரியேட் ஆகும். ஸோ ஆப்வியஸ்லி பேட் அண்ட் குட் ஒப்பீனியன்ஸ் ஆர் குட், பட் மோஸ்ட்லி பேட் ஒப்பீனியன்ஸ் வந்து ஒரு இனிஷியல் ஸ்டேஜில் வந்து இட் இஸ் டூ பேட். இந்த மாதிரி ஒவ்வொரு பிராண்டுக்கும் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ரெப்யூட்டேஷன்ஸ் இருக்கும். ஸோ அது என்னென்னங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி கிளியரான கோல் இல்லாட்டி கிளியரான ஒரு எஸ்ஓபி ரெடி பண்ணி வச்சு அதை எல்லாரையும் ஃபாலோ பண்ண வைங்க. ஸோ அந்த எஸ்ஓபி தாண்டி யாருமே உங்கள் பிராண்டை வந்து டிஃப்ரெண்ட்டாக பண்ண மாட்டாங்க. அட்லாஸ்ட் ஃபைனலி ஒரு கஸ்டமர் இல்லாட்டி ஒரு கன்சூமர் அதை பார்க்கும்போது அவங்களுக்கு வந்து அது ரொம்ப ப்ளீஸிங்காக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் ஒன் வந்து கம்யூனிட்டி மேனேஜ்மெண்ட். உங்கள் பிராண்டை வந்து பில்ட் பண்ணியாச்சு அண்ட் உங்கள் ரெப்யூட்டேஷனையும் கொண்டு வந்தாச்சுன்னா நெக்ஸ்ட் கம்யூனிட்டி மேனேஜ்மெண்ட். பிகாஸ் உங்கள் கிட்ட இருக்க ஆடியன்ஸை நீங்கள் ப்ராப்பராக வந்து மெயின்டைன் பண்ணணும். ஜஸ்ட் ஒரு பீரியடுக்கு போஸ்ட் போட்டுட்டு ஆஃப்டர் லாங் பேக் வந்து கோஸ்ட் ஆகிட்டு மறுபடியும் போஸ்ட் போகிறது வந்து இட் இஸ் அ கைண்ட் ஆஃப் இம்ப்ராப்பர் திங். பட் ஒரு கம்யூனிட்டி மேனேஜ்மெண்ட்னா ரெகுலர் டே டு டே வந்து ரிட்டென்ஷன் மெசேஜஸ் இல்லாட்டி ஒரு என்கேஜ்மெண்ட் கான்டென்ட் போல்ஸ் இந்த மாதிரி அவங்களை நீங்கள் நிறைய என்கேஜ் பண்ணும்போது சப்கான்ஷியஸ்லி உங்கள் பிராண்ட் நேம் வந்து அவங்க ஆடியன்ஸ் கிட்டே இன்னும் டீப்பாக போகும். அந்த மாதிரி பண்ணும்போது ஆப்வியஸ்லி தட் கஸ்டமர் வில் ரிட்டர்ன் டு யுவர் பிஸ்னஸ். சோஷியல் மீடியா ஸ்ட்ராட்டஜி, ரெப்யூட்டேஷன், கம்யூனிட்டி மேனேஜ்மெண்ட், இந்த 3 பண்ணுற ஒரு ஆள் தான் சோஷியல் மீடியா மேனேஜர் அண்ட் சோஷியல் மீடியா மேனேஜ்மெண்ட். இந்த 3த்தையும் நீங்கள் சைமல்டேனியஸ்லி பண்ணணும். நீங்கள் தான் அந்த பிராண்டோட என்டையர் ரெஸ்பான்சிபிள் பர்சனாக இருக்கணும். ஒரு கமெண்ட் வந்தால் சீக்கிரம் ரெஸ்பாண்ட் பண்ணணும், ஒரு கண்டென்ட் கேலண்டரை கரெக்டாக பிளான் பண்ணி அதை எக்ஸிக்யூட் பண்ணணும். எவ்ரி டாஸ்க் அண்ட் எவ்ரி டேட்டாவை நீங்கள் நோட் பண்ணி வச்சு அதோட பர்ஃபார்மன்ஸை ட்ராக் பண்ணி இந்த கண்டென்ட் ஒர்க் ஆகுது, இந்த கண்டென்ட்டை நம்ம இன்னும் நிறையா பண்ணணும். இல்லாட்டி ஒரு ட்ரெண்டிங் கான்டென்ட் வருதுன்னா அதை எவ்வளோ முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் பண்ணுறக்கூடிய கெப்பாசிட்டி உங்களுக்கு இருக்கணும். ஸோ தட்ஸ் ஹவ் யூ பிகம் அ சோஷியல் மீடியா மேனேஜர் இன் திஸ் 2025.